இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது லீட் கோடோட 1038 சம். டாபிக் என்னென்னா பைனர் சேஜ் ட்ரீ டு கிரேட்டர் சம் ட்ரீ. பைனர் சேஜ் ட்ரீனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரூட் நோட் இருக்கும். அந்த ரூட் நோட்டில் ரைட் சைட் ஃபுல்லுமே நம்மளுக்கு கிரேட்டர் வேல்யூஸ் இருக்கும், லெஃப்ட் சைட் ஃபுல்லுமே ஸ்மாலர் வேல்யூஸ் இருக்கும். அதான் ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சர்டன் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ரைட் மோஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணி நம்ம அதில் இருக்க அந்த நோடோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கு ஒரு சர்டன் செட் ஆஃப் நம்ம ஒரு ஆர்டர் வந்து ட்ரவர்சல் ஆர்டர் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அது என்னென்னு நம்ம இப்போ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். இந்த ஆப்ரேஷனை எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து ரூட் நோடு இந்த 4 தான் ரூட் நோட். இதை வந்து நம்ம எப்படி ட்ராவர்ஸ் பண்ணால் இப்படி ட்ராவர்சல் பண்ணிகிட்டே வரணும். வந்து இந்த ரைட் மோஸ்ட் நோடை நம்ம அக்கர் ஆயிடணும். ரைட் மோஸ்ட் நோட்லேருந்து நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். 8 + 7 15. அதுக்கப்புறம் 15 வந்து இதில் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இந்த 7க்கு பதிலாக 15 அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இந்த சைடில் வரோம். 15 + 6 வந்து 21. அதே மாதிரி அப்டேட் பண்ணணும். இந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஆர்டர் ட்ராவர்சலை வந்து ஆப்போசிட்டாக பண்ணணும். இன்ஆர்டர் ட்ராவர்சல் என்னென்னா இப்போது ஒரு ரூட் நோட் இருக்குன்னா அந்த ரூட் நோடோட லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட்டு போய் அந்த எலிமெண்ட்டை வந்து பார்க்கும். அந்த எலிமெண்ட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க ரூட் நோடை பார்க்கும். ரூட் நோடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க சப்ட்ரீயை பார்க்கும். அந்த சப்ட்ரீயை வந்து அப்படி பார்த்து ட்ராவர்சல் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரூட்டுக்கு போய் ரூட்லேருந்து லெஃப்ட் சைட் போனால் அது இன்ஆர்டர் ட்ராவர்சல். இது வந்து நம்ம ரிவர்ஸாக பண்ணணும். இன்ஆர்டர் ட்ராவர்சல் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து போவோம். நம்ம அதை ரிவர்ஸில் பண்ணுறோன்னா ரைட் சைட்லேருந்து போனால் இந்த ஃபங்க்ஷனை நம்ம அட்டைன் பண்ணலாம். இதை எப்படி நம்ம கோடில் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஃபர்தரான்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை ஆப்டிமல் வேயில் சால்வ் பண்ண டெக்னிக் பேர் தான் டிஎஃப்எஸ் டெக்னிக். டிஎஃப்எஸ்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். அதை நம்ம இந்த ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். டிஎஃப்எஸ்னா ஒரு எலிமெண்ட்டை டெப்த் வரைக்கும் ஃபுல்லுமே அந்த நோடை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதை ட்ரவர்சல் பண்ணுற பேர் தான் டிஎஃப்எஸ் டெக்னிக். இதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஃபர்தரானு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்கள், செல்ஃப் டாட் வேல்யூ. ஏன் இந்த வேல்யூ கிரியேட் பண்ணுறோன்னா ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு எலிமெண்ட் இதில் 8 இருக்குன்னா 8 + 7 அப்படி நம்ம ட்ரவர்சல் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு வரலாம். அதனால் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு டிஎஃப்எஸ்னு நேம் கொடுத்துருங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அந்த ஆர்குமெண்ட்டை நோடாக வச்சுருங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேல்யூ பாஸ் பண்ணால் அதான் அந்த ரூட் நோட். ஏன்னா ரூட் தான் இதில் நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க டேட்டாவை, அதனால் இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நம்ம அந்த ரூட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே எப்படி கோட் எழுதலான்னு நம்ம பார்க்கலாம். அந்த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஆப்ரேஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து ஒன்லே நோடு இருந்தால் ஒருத்தைக்கு தான் இந்த கண்டிஷன் வந்து ஃபுல்லுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். இல்லைனா இந்த கண்டிஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஃபால்ஸ் ஆயிடுன்னு அது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிடணும். இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா டிஎஃப்எஸ் ஆஃப் நோ டாட் ரைட்னு கொடுத்தா அது ரைட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஃபஸ்ட் ஆக்சஸ் பண்ணி டெப்த் வரைக்கும் போயிடும். இந்த எக்ஸாம்பிளில் அது 4லேருந்து 6லேருந்து 7லேருந்து 8 வரைக்கும் போயிடும். அப்புறம் 8ல் போய் நிற்கும். 8ல் போய் நின்னோடனே செல்ஃப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு செல்ஃப் டாட் வேல்யூ ப்ளஸ் நோ டாட் வேல்யூ. இது என்ன பண்ணோம்னா இந்த பிளேஸில் இனிஷியலாக செல்ஃப் டாட் வேல்யூவோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அதோட நோடோட வேல்யூ வந்து இனிஷியலாக 8 இருக்கும். ஏன் 8 இருக்குன்னா அந்த ரைட் மோஸ்ட் ரூட் சப்ட்ரீயோட வேல்யூ வந்து 8, அதனால் 8ன்னு இருக்கும். அதை வந்து இதில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணணும். நோட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு செல்ஃப் டாட் வேல்யூவோடு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா அதில் இருக்க வேல்யூ வந்து அப்டேட் ஆயிரும். அடுத்த கண்டிஷன் போச்சுல இப்போ 8 இருக்குன்னா யாருக்குமே இருக்க செல்ஃப் டாட் வேல்யூவில் 8 இருக்கும். இந்த நோடோட வேல்யூ 7ஆக இருக்கும். அப்போ வந்து 15 ஆகி அந்த நோட வேல்யூ 7ஓட 15 வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். அடுத்தது இதை வந்து இதே மாதிரி நம்ம டிஎஃப்எஸ் ஆஃப் நோட் டாட் லெஃப்ட்டுக்கு பண்ணணும். நோட் டாட் லெஃப்ட்டுக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி லெஃப்ட் ஆர்குமெண்ட் ப்ரெஸ் பண்ணால் அந்த வேல்யூஸ் வந்து எல்லாமே லெஃப்டாக ட்ராவர்சல் பண்ணி அதே மாதிரி அப்டேட் ஆகிக்கிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஜாவாவோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுங்க. கிளாஸ் கீழே அந்த வேரியபிளுக்கு வேல்யூன்னு நேம் டிக்ளேர் பண்ணிடுங்க. அது இனிஷியலாக 0 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு இஃப் ரூட் டாட் ரைட் நாட் ஈக்குவல் டு நல்னு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த ரூட் வந்து டெட் எண்டுக்கு போயிட்டுனா அந்த ரூட்டில் எந்த வேல்யூமே ரைட் சைடில் இல்லைன்னா அது வந்து அந்த கண்டிஷன் பிரேக் ஆகணும். அதனால் அப்படி போட்டுருங்க. போட்டு பிடிஎஸ் டு ஜிஎஸ்டி அதை போட்டு அந்த ஃபங்க்ஷனை திருப்பி ரிட்ரேட்டாக கால் பண்ண தொடங்குங்க. ரூட் டாட் ரைட்னு கொடுத்தா அது ஃபங்க்ஷன் ரிகர்சிவாக கால் ஆகும், திருப்பி கால் ஆகும். அன்டில் அந்த ரூட் நோட ஃபைண்ட் ஆகிற வரைக்கும் அது கால் ஆகிட்டே இருக்கும். அப்படி அது கால் ஆகிட்டுனா வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ ப்ளஸ் ரூட் டாட் வேல்யூன்னு கொடுத்துருங்க. இதில் அந்த கண்டிஷன் படி ஃபஸ்ட்டு இனிஷியலாக வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 0, ஃபஸ்ட் இனிஷியலாக வேல்யூ வந்து 0வாக இருக்கும். இந்த வேல்யூவோட வேல்யூ 0வாக இருக்கும். ஏன்னா இதில் 0வாக டிக்ளேர் பண்ணிக்கும். ரூட்டோட வேல்யூ வந்து இனிஷியலாக என்ன இருக்குன்னா 8ஆக இருக்கும். ஏன்னா ரைட் மோஸ்ட் நோடு வந்து 8 தான் வேல்யூ அப்படி இருக்கும். திருப்பி நம்ம இது வந்து அப்டேட் பண்ணணும். ரூட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூன்னு நம்ம அப்டேட் பண்ணணும்.
அப்டேட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைட் சப்ட்ரீக்கு நம்ம போகணும். அதை போய் அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணணும். அதனால் ரூட் டாட் லெஃப்ட் நாட் ஈக்குவல் டு நல் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ரிகர்சிவாக கால் பண்ணணும். ரூட் டாட் லெஃப்ட்னு கால் பண்ணோம். இது கால் பண்ணிச்சுன்னா ரிகர்சிவாக கால் பண்ணி இதே ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த வேல்யூஸை அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த ரூட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அந்த என்டையராக பண்ண எல்லா அப்டேட்டையும் அது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அந்த ரூட் வேல்யூலே அப்டேட் பண்ணிக்கிறோம்.